எங்கடி மூக்க தடவுற? ஐயோ அக்கா நின்றுட்டீங்களா? நான் வேதனையில அப்படி தடவிட்டு ஏன் அழுகிறேன்? எதுக்கு அழுகிறேன்னு கேளுங்க. ராமநாதபுரத்துல இருந்து என்னை சிறை எடுத்து வளம் போறது. அழுகாத, ரொம்ப அழுகாத, ரொம்ப அழுகாத, ரொம்ப அழுகாத, கிறங்கிருவேன். ரொம்ப அழுகாத. ராசாமா கிறங்குறீங்கன்னா நாங்க ரொம்ப வருத்தத்தோட வேற பக்கிய கை தட்டுறத நான் இருக்க வயித்தறிச்சல்ல. அழுகாத. என் ரசிகர் அவரா சிறை எடுத்து வரும்பொழுது நீங்க 6 பேர் இருக்கிறத சொல்லவே இல்லை. சொல்லிருப்பாதே சொல்றாரு. ஏன் சொல்லியிருந்தா விட்டுட்டு ஓடி இருப்பியாக்கு? சொல்லியிருந்தா எனக்கு தலையெழுத்தா வந்திருக்கு. ஒரு ராமநாத ஒரு ராசா மகளுக்கு சரி 6 பேருக்குள்ள நான் வாக்கப்பட்டோம்னு எனக்கு தேவையா? ஏய் என்ன 6 பேருக்கு என்ன மணவரையில உட்காந்து பகுமானமா தாலி கட்டினாரா? ஆமா. என்ன ராமநாதபுரத்துல இருந்து என்னை சாரட்டு வண்டியில சிறை எடுத்து வந்தார். சரி இங்க வந்து எங்க சின்ன மாமாவும் பெரிய மாமா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. சரி அதெல்லாம் இருந்த போது இது நாள் வரையும் நல்லா சந்தோஷமாவே வாழ்ந்து வந்தோம். அழுகாத அழுகாத, எனக்கு அப்படி வருது. எனக்கு அழுகாத. நம்ம நாட்டுக்காக காலந்துரோடு போருக்கு போறாரு. ஆமா இப்பதான் சொல்றாரு. ஏம்மா உனக்கு முன்னாடி நான் 6 பேரை கல்யாணம் பண்ணிடுது. அழுகாத. ஆனா அழுத அழுதானே அந்த மனுஷனை மயக்கிட்ட. நான் என்ன சொல்றேன் இப்ப? நான் என்ன சொல்றேன்? என்ன நீதான் போட்டு அவிக்கிட்டீல. என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சுல. ஏற்கனவே 6 தாரம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. நான் இப்ப சொல்றேன், இப்பவே நீ ஓடி போயிரு. ஏய் ஓடி போயிரு. ஏய் இருடி, நானும் விவரமா தாண்டேன். ஓ வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. நானு ஒரு ராமநாத ராசா மக செல்ல மக ஒரே மக நான் தான். சரி அப்படி இருக்கல ஒருத்தர் வாக்கப்பட்டு வந்துட்டா நல்லதா இருந்தாலும் பங்கு போடணும். எதா இருந்தாலும் அத சரி பண்ணி வாழ்றதே பெண்ணுக்கு அழகு. அப்படியா? உன்னையாட்ட அடங்காமையில நாங்க தெரிய மாட்டோம். சரியா? சொன்னாரு கேளு. சொன்னாரு சரிம்மா நான் 6 பேரை கல்யாணம் பண்ணல பண்ணிக்கிறோம்னு சொன்னேன். ஆனா என் சுண்டு விரல் கூட அவ மேல படல அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கொஞ்சம் இருந்தாலும் அந்த மனசை தேத்திக்கிட்டு அப்படியே குளு குளுன்னு ஆர்த்தியம் பரிசனை கூட்டிட்டு ஓடிட்டேன். அதை இப்படித்தானே என்ன என்ன பேசுற? என்ன பேசுற? அரிச்சே விடுவேன். கோவமா மரியாதையா பேசு. என்ன என்ன நீ என்ன தூ என்னன்னு கேக்குறே? வாவே நான் இருக்க வயித்தறிச்சல்ல 6 மாசமா ஒண்ணும் இல்லாம கிடக்குறேன். இல்ல உன்னை பார்த்த உடனே என் கோபம் பூரா மாறி போச்சு. போன 6 மாசம் இல்லாதது இப்ப அப்படியே இல்லடி, நீ கோவமா பேசும்போது கூட அழகாத்தான் இருக்கு. ஐயோ ஆமா. இல்ல இல்ல ஏதா இவ்வளவு தூரம் நீ அடிச்சிட்டாங்க. என்னடி இங்க இருக்க அடியே தொங்கரே ஆவே என்ன அத விடாதீங்க. கடன் கண்ணியா பாக்குறேன். இந்த போருக்கு போன மாதிரி கேக்குறேன். இங்க வாங்க. இல்ல 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 நான் கேக்குறேன். என்கிட்ட இல்லாதது சகலத்துக்கிட்ட என்ன எல்லாமே உன்கிட்ட இருக்கு. எல்லாமே இல்ல இருக்கு. அப்புறம் என்கிட்ட அந்த மாதிரி எப்படி என் தங்கத்தை எப்படி வளர்த்தேன்? எப்படி வளர்த்தேன்? எப்படி நீ வளர்த்தியா? நல்ல ஆட்டுக்கறி குழம்பு வச்சு மண்டக்கறி குழம்பு வச்சு சரி அதான் ஒருக்கி ஒண்ணு இல்லாம பூராட்டி உருகிட்டாங்க. ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நல்ல வெறப்பா தெம்பா இருக்கு. தெம்பா ஆம்பள வீர அப்படியே தெம்பா எங்கிட்ட இருக்கிறது? இந்த பாரு மனிதர் 2 ஆளு கட்டி பிடிக்கிறது. இல்ல இல்ல இவ்வளவு தூரம் வந்து நீ அடிச்சு அவகிட்டயே நீங்க போய் கொஞ்சறீங்க. இனிமேல் நான் இங்க இல்ல, நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். அவளவே நீங்க கட்டி அழுங்க. அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷம். அது உனக்கு சந்தோஷமா? அவளை யார் எடுத்து பார்க்க? இல்ல 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 என்னைய மட்டும்தான் நோங்கணும். மட்டும்தான் படுக்கணும். ஏய் பெத்தியா அங்க மட்டும் நோக்கணுமா? அப்ப நீங்க உன்னைய தவிர சரி வேற யாரையும் திரும்பி கூட பார்க்கணும். நான் சொல்றேன் இந்த கிழட்டு முட்டை போ சொல்லு, போக கூடாது. போ சொல்லு. நாங்க 2 பேரும் தான் இருப்போம். நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்போம். ஏ நீங்க நைஸா காதுக்குள்ளே பேசிக்கங்க. அவள்கிட்ட போகக்கூடாது, இவள்கிட்ட போகக்கூடாது. ஆமா என்னைய மட்டும்தான் நோங்கணும். என்கிட்ட மட்டுமே படுக்கணும். நீங்க 9வது ரூம்ல வச்சிருங்க. இல்லடி உன்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு சரி அவட்ட ஊடும்பாடும். நீங்க எந்த நேரமும் உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்க. சரி சரி. நீங்க மண்டைய இதுல வச்சுதான் எந்த நேரமும் தூங்கணும். மடியில தூங்கணும். நீங்க மடியில வச்சு எந்த பொம்பளை ஏற எடுத்து பாப்படாது. இல்ல இல்ல இல்ல. அவன் நீ ராமநாட்டுக்காரி இங்க ஏரியாவுக்கு வரட்டு பாத்துக்கிறேன். அடியே புடிச்ச அவளை அறுக்காம விட மாட்டேன். அவளும் ஒரு ராசா மகதானே. என்ன
என்னன்னு கேக்குறேன் நான் இருக்க வயிற்றுல நானே காஞ்சு போய் கிடக்குறேன் 6 மாசமா ஆம்பளை துணை இல்லாம வந்துட்டேல்ல வந்துட்டேன் நான் புரிச்ச இல்லாம பீரோலியா கட்டி பிடிச்சிட்டு கிடக்க முடியல புரிச்ச வந்துட்டேன் தொடாது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு ஏன் எரிச்சலா இருக்குது 6 மாசம் ஆச்சு இல்லையா சரி இப்ப என்ன குச்சி நிலைக்கு வந்திருக்கீங்க அடி பெண்மணிகா சரி உங்களை பார்க்கல என் மனசு எப்படி உங்களைனா இவளையுமா இல்ல ஒண்ணே மட்டும் என்னைய மட்டும் ஒன்னே பார்க்கையில அப்படி சொல்லணும் இந்த சக்காலத்தில இழுக்கப்படாது இந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது ஆமா உன் கூட பிறந்தவளுக்கு தானே வேணாம் எனக்கு மட்டும்தான் சரி சரி சரிங்களா அப்படியா எப்படி இருந்து நல்லா ஐயோ பாருடி அடி நெஞ்செல்லாம் எத்த தண்டி இருந்துச்சு நெஞ்ச பாத்தியாடி அடி ஒரு ஆளு படுத்து உருள மாதிரி இருந்து அப்படியே உருக்கிட்டாலே என்ன இல்ல நெஞ்ச மட்டும் நெஞ்சு மட்டுமா அம்பிட்டாகலாம் ஐயோ நான் என்ன செய்வேன் அம்பிட்டு உருக்கிட்டாலே என்ன தெரியுமா உனக்கு என்ன தெரியுமா சந்தேகம் இந்த 6 மாசமா வரலையே சத்து இருக்குமோ இல்லையோ அதத்தான் நல்ல வெறப்ப கையை வச்சு பாரு சரி இங்க வருங்க ஆமா என்ன புடிச்சு பாருங்க கையை அங்க இல்ல கைய சரி உங்களை பார்க்கும்போது மனசு நம்பிட்டு அடி கருவேக கூந்தலுக்கு கால் கொலைச்சு சத்தத்துக்கு ஓ கால் கொலுசு சத்தத்துக்கு அடி கருமேக கூந்தலுக்கு கால் கொலைச்சு சத்தத்துக்கு கருமேக கூந்தலுக்கு ஓ கால் கொலுசு சத்தத்துக்கு வடிவாளகி வடிவலகி வான்குயில் பல் சத்தத்துக்கு அடி பார்க்க பகட்டுதடி உன்னை பரிசம் போட சொல்லுதடி கிளிமூக்கு மாம்பழமே உன்னை கேட்க மனங்கூசுதடி உன்னை பார்க்க மனங்கூசுதடி செங்கரும்பு தங்க கட்டி ஏழை குள்ள அண்ணமே ஏழை குயிலே அண்ணமே செங்கரும்பு தங்க கட்டி ஏழை குயிலே அண்ணமே ஏழை குயிலே அண்ணமே தாமரை பூமத்து தாமரை போட்டாலும் ஆட்டுக்கு தடையேது உள்ள உன்ன தலைவன் துவமாக உள்ள நாட்டி எந்த பெண்டாட்டி கரும்பு தங்க கட்டி எழில குயிலே அண்ணமே எழில குயிலே அண்ணமே பணத்து மறந்தாலும் கூடு கட்டி வச்சாலும் உயிருக்கு ஒரு ஜோடி வேணும் உள்ள உயிருக்கு சுகமாக வேணும் மச்சானே ஆசை வச்சேனே ஏ மச்சானே ஆசை வச்சேனே செங்கரும்பு தங்க கட்டி அண்ணமே ஏழை குயிலே அண்ணமே குயிலே அண்ணமே ஏத்தா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு ஒண்ணு வரலையா மூத்தவளுக்கு எனக்கு அப்படி இருக்கு இப்பதான் நீங்க குச்சி நடந்த மாதிரி குடிமகனே குடிவட்ட 3 ரூபா மோஜ வர 4 ரூபா சொல்லுங்க நானே
அப்பச்சி மாதிரி எந்திரி அரமனையில அவன் போருக்கு போறத உடனே பாத்துட்டு சின்னவன் சின்னவன் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பான். அப்பா குடிமகனே என்ன கபிச்சி நான் கூட மண்டி ஓட்டி ஆட்ட கொட்டிக்கணுமா மண்டி ஓட்டி என்னடா அப்பச்சி கும்பிடுங்க கபிச்சி நல்லா இருப்பா குடிமகனே என்ன கபிச்சி நல்லாரியா பெரியாத்தா உங்களுக்கு கும்பிடுங்க காட்டா நல்லா அடாத்தா உங்களுக்கு கும்பிடுங்க காட்டா சின்ன ஆட்டா சொல்லுப்பா சின்ன ஆட்டா எனக்கு மட்டும் ஸ்பெஷலா வருது என்ன சின்ன ஆட்டா உங்களுக்கு கேட்டுவா. எனக்கு உண்மையில கும்பிடுதுங்க ஆட்டா எதுல கும்பிடுது என்னங்க ஏலே அப்பச்சியை பார்த்து என்ன சொன்ன கும்பிடுங்க கபிச்சி கும்பிடுங்க அப்பச்சின்னு சொன்ன என்னைய பார்த்து என்ன சொன்ன கும்பிடுங்க ஆட்டா அந்த ஆத்தா பார்த்து என்ன சொன்ன கும்பிடு ஒப்பாரி வைக்கணுமா கேட்டுக்குருவான். சரி கிடைச்சோம் சரி இந்த இவளை பார்த்து என்ன சொன்ன டேய் என்ன கபிச்சி எல்லாருக்கும் வணக்கம் எப்படி எங்களுக்கு வணக்கம் எப்படி சொன்ன கும்பிடுங்க கபிச்சி கும்பிடுறேன் அப்பச்சி ஆமா கபிச்சி எல்லாருக்கும் கும்பிடுறேன் அப்பச்சின்ன ஆமா கபிச்சி சின்னாத்தாளுக்கு மட்டும் என்ன அவ்வளவு பணிவு சின்ன ஆட்டாவுக்கு பணிவா சொன்னீங்க கபிச்சி ஏன் என்ன எதுக்கு சொன்ன பணிவா இந்த ஆட்டா கூட கொஞ்சம் சல்லு புல்லுன்னு பேசுவாங்க இந்த நட ஆட்டா ஒவ்வொரு நேரம் சல்லு புல்லுன்னு பேசுவாங்க இந்த பெரிய ஆட்டா ஒவ்வொரு நேரம் சல்லு புல்லுன்னு பேசுவாங்க ஆனா சின்ன ஆட்டா இருக்காங்களே தர்ம புண்ணியவதி ஆமாங்க பச்சி இறக்கமான மனசு அப்படியா ஆமாங்க பச்சி மனசு 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 எதை கேட்டாலும் குடிமகனே உனக்கு இல்லாததா எனக்கு தூக்கி தூக்கி கொடுப்பாங்க பழைய சோறு பழைய குழம்பு கொடுத்து என்ன தூக்கி கொடுக்கறீங்க பாத்துக்கிட்டு இடுப்புல கை வச்சு. இல்லடி பழைய குழம்பு பழைய சோத்தையும் கொடுத்தல அதை பழைய சொல்றேன் சோறு பழைய சோறு பழைய குழம்பு ஊத்தி கொடுத்தாங்க தூக்கி கொடுப்பாங்க பச்சி அவளை தர்ம புண்ணியவதிங்க பச்சி சரி அதெல்லாம் இருக்கட்டும் குடிமானே என்னங்க பச்சி அப்பச்சி போருக்கு போறாரு சரிங்க ஆட்டா அதனால பண்ற சம்பிரதாயங்களை நல்லபடியா பண்ணி அனுப்பிவிடணும். சரிங்க ஆட்டா அரண்மனையில உங்களுக்கு பிள்ளை இல்லாதனால 7 பேருக்குமே குழந்தை இல்லாத காரணத்தால ஆமா உனக்கு பிள்ளைக்கு பிள்ளைய வச்சு வளர்த்து வரும்ல ஏங்க ஆட்டா 7 பேருக்குமே பிள்ளை இல்ல 7 அட கடவுளே தாயே மாரியம்மா காளியம்மா முனீஸ்வர ஐயா ஐயனார் ஐயா முருகப்பெருமானே விநாயக பெருமானே பத்திரகாளி 11 காளி ஏய் 11 காலியா இல்ல உங்களுக்கு கூட ஒரு ஈவு இருக்கும் இல்லையா என்னது 7 பேருக்குமே பிள்ளை இல்ல இல்லாதனால நான் வச்சிருக்கோம். ஏங்க ஆட்டா உங்களுக்கு இல்லைங்களா ஆட்டா இல்ல அடிக்காது அரமனை பிள்ளையா இந்த உடம்புக்கு பிள்ளை இல்லைன்றப்ப எனக்கு வகுற அப்படியே சரிங்க ஆட்டா சரி வேலையை பாரு. ஜாமியால கொண்டு வந்துருக்கா என்னென்ன சாமான் கொண்டு வந்திருக்க? சாமியை கொண்டு வந்திருக்கியா தண்ணி என்னங்க ஆட்டா சாமியை கொண்டு வந்திருக்கியா ஏன் காட்ட நீங்க ஜாமான்னு அப்படி வேகம் ஓடுறீங்க சாமியை வச்சிருக்கியா என்ன காட்டுற என் ஜாமான பார்க்கவே இல்லைங்களா சாமான நான் பார்க்கல முத பார்த்து சாமான் வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு தடவை வாய்க்குள்ளேயே போதுறா இப்ப சாமான எடு வெளியில என் ஜாமான் சின்ன சாமான் தான் தெரியும் அது உலகத்துக்கே தெரியும் உன் சாமியா சின்ன சாமியான்னு அதுக்காண்டி பழமரத்தை தோல் போட்டு தூக்கி போட்டு வர முடியும் டேய் சரி காட்டா சாமான வெளியில எடு ரொம்ப பேசாத தெரியுதடா நாங்க குச்சி அட்டா ஜாமான் எடுக்கணுமா அட்டா எடுக்க அட்டா எங்க குடும்பம் சங்கீத பாரம்பரிய குடும்பம் ஓஹோ அப்படியா ஆமாங்க பச்சி எங்க குடும்பம் பச்சி பாடுவியா எங்க அப்பன் சொல்லிருக்காரு என்னைக்கு நீ வெளியில ஜாமான் எடுக்கிறியோ முறைப்படி சங்கீத பாட்டு படிச்சு எடுக்கணும் பாடுடி தங்க பாடு 2 பாட்டு எங்க அப்பன் சொல்லி கொடுத்தாரு எங்க பாடு ஒன்னு பக்தி பாட்டு ஒன்னு இன்னொன்னு சீர்காழி கோவிந்தராஜன் சங்கீத பாட்டு முத பக்தி பாட்டுங்க அட்டா பாடு அட்டா தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு சோடா வேணுமா உப்பு சோடாவா உப்பு அங்க வச்சு வேணாங்க அட்டா வேணாங்க அட்டா சரிங்க அட்டா முத பக்தி பாட்டுங்க அட்டா பாடு ஏன் ஜாமான் காலடி மண்ணெடுத்து ஏன் ஜாமான் எப்படி பாடுவாங்க பிடிங்க எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம் எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம் இப்படி பாடணும் இந்த பாட்டு எனக்கு ஒரு வருஷமா வரவே மாட்டேன்றுச்சு ஆனா உங்க வாயில நல்ல நுழையுதுங்க அட்டா நீங்க கோவப்படுறீங்க சங்கீத பாட்டு சரி கொஞ்சம் விளக்குங்க அட்டா அப்பச்சி பட்டிக்கார பச்சி சிறிய பிடிங்க பச்சி எப்பா என்னங்க பச்சி இந்த ஆட்டா கொஞ்சம் விளைஞ்சு டூம்பு மறைக்குது
அது மாதிரி கட்டுங்க பச்சி. நீங்க சிறிய பிடிங்க பச்சி. அதை பார்க்காதீங்க. சரி சிறிய பாருங்க. எந்த சிதியா? 4.5. 4.5. வேணாம் பச்சி. 4.5 மத்துவம். மத்துவம். இல்ல இந்த ஆத்தாவை பார்த்தோன்னே மெய் மறந்துருச்சு. வேலைக்கு கூப்பிட்டா உன் பகுமான சங்கீதா பச்சி கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கா. போருக்கு போறீங்க. அந்த வேலையை பாரு. சரிங்க பச்சி. நீங்க உட்காருங்க பச்சி. சாமான் எடு. எப்ப சாமான் எடுப்ப? எடுக்கும்போது எடுக்க. எடு பாப்பா. எடுக்கும்போது சொல்றீங்க அத்தா. சரி எடு எடு. எடுத்துட்டீங்க அத்தா. என்னடா இது? ஒழுகுதாத்தா. என்ன காத்தா? உங்களை பார்த்தோன்னு ஒழுகுதாத்தா. என்னடா உன் ஜாமியம் பூரா ஒழுகுது? ஏண்டா அடே இந்த சாமியம் பூரா எந்த சந்தையிலடா வாங்கின? முக்குளம் சந்தையில வாங்கினேன். முக்குளம் சந்தையில வாங்கினியா? 3 10 ரூபா. அப்புறம் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டீங்க இலவசம். ஓ ஆமா காத்தா. அப்பச்சி நல்லா தெரியுங்க அப்பச்சி. நல்லா தெரியுதுப்பா. பெரியாத்தா நல்லா தெரியுதுடா. நடாத்தா நல்லா தெரியுது. சின்னாத்தா. இங்க வா. இங்க வா. இங்க வா. நான் கேக்குறேன். என்ன காத்தா? அப்பத்துக்கு எப்படி காட்டுன? மேல கட்டின காத்தா. இந்த ஆத்தாவுக்கு எங்க காட்டுன? மேல கட்டின காத்தா. எனக்கு எங்க காட்டுன? மேல கட்டின காத்தா. அந்த ஆத்தாவுக்கு எங்க காட்டுற? கை நழுவிருச்சு காத்தா. கை நழுவு. ஏய் நீ ஆட்டு நீ லாபம். நழுவு. அந்த இடம் வந்தோட சும்மா காந்த மாதிரி கப்பு கப்பு இழுக்கு இழுக்கு உனக்கு. இழுக்கு. ஆத்தா கொஞ்சம் தள்ளி நில்லு காத்தா. ஏன் கிட்ட நின்றா என்ன? ஹெட்லைட் கூசுது. அத்தாடி. ஆத்தா நான் வேலை செய்யறேன் காத்தா. செய்யறேன் எனக்குள்ள கூலி வாங்கி கொடுங்க. ஆமா கூலியா? உனக்கு இல்லாத கூலியாடா? உளுக்கு நிறைய கூலி வரும்டா. போடுறா விரிடா. உங்களை நம்பி நான் விரிக்கிறேன். விரி விரி விரி. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நம்ம குடிமையனுக்கு வந்து 5 10 உங்க கையில அது கிடைக்கிறது. வாங்க வாங்க கூலியை போடுங்க கூலியை கூலியை போடுங்க. போடுங்க. ஆமா கூலியில போடுங்க. முடிஞ்சா போடுங்க. காசு இருந்தா ஏய் ஏய் ஒருடா வரட்டும். கூலி கேட்டுக்கிட்டு இருக்கல. அப்புறம் எதுக்குடா கத்துற? ஆட்டு அவசரப்படுறியா? தாய்மார்கள்ட்ட காசு இல்லைன்னா காலில் கிடக்குறியாது கலத்தியாந்து போடுங்க. நடக்குதியா? கொலுச்சு கழுத்துல நடக்குத. அப்பச்சிமார்களே ஆத்தாமார்களே வீதி வர உறவு வீடு வரை மனைவி காடு வர பிள்ளை கடைசி வரைக்கும் இந்த குடிமை நாண்டியா. போனி தான் வந்துருச்சு 20 ரூபா. அங்க எல்லாரும் வருது வருது வருது. அத்த ஒரு டீ குடிக்கிற காசுதே 10 10 ரூபா கொண்டாந்து போடுங்க. நல்லா இருப்பீங்க. போடுவாங்க போடுவாங்க. வாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் ஆமா இல்லை. காத்தா. அத்த சாணம் பிடிக்கிறீங்க அத்தா. புடி. என்ன நான் சேட்டை பண்றியா? அவனை பாத்துக்கிட்டே இருக்கிற. அவன் பண்ணிட்டு போற. நீ மட்டும் வராத. என்னைய தாண்டி வராத. ஆமா. வாங்க எல்லாம் வாங்க. எந்திரிச்சு வாங்க. நான் தான் ஆச்சு போடணும் எப்படியாவது காலிக்கு. எந்திரிச்சு வாங்க எல்லாரும் வாங்க. இப்போ ஒரு 10 10 ரூபா டீ குடிக்கிற காசுதே வாங்க. ஒரு 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 டீ குடிக்க போனோம்னா 100 ரூபா சர்வ சாதாரணமா செலவாகுது. வாங்க. பன்னீர் போடுறீங்க அத்தா. ஆமா இங்க காசு ஓடலைன்னா உளுத்திமணியில காசு ஓடலைன்னா அடுத்த ஊர்ல போய் கேவலமா பேசுவேன். மோசமானவைய. அத்தா பன்னீர் போடுறீங்க அத்தா. பன்னீர் பன்னீர். நான் ஆச்சுக்கிறேன். நல்லா வாங்க. வாங்கத்த வாங்கத்தா. இந்த அதெல்லாம் காசு ஊர்ல அதெல்லாம் நல்லா வந்துடும். வாங்க. இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்ததை விட இதுதான் புண்ணியம். போதவர்காண்டி வந்திருப்பாருங்க. ஆமா அப்பச்சி செட்டிக்கார
வச்சு 400 பச்சை எழுதிருக்கா புச்சி. அப்ப செட்டுக்காரு போட்டாரா? அவர் போட்டு வர புச்சி. போடலைன்னா ஒரு ஆம்பளி பாறை தூக்கி போட சொல்லு. சிறக்கி வந்துடுறா. சரிங்க. என் பெரிய பையன். என் பெரிய பையன். அண்ணன் வேணும்ல அந்த கோல ஒளி. நாளைக்கு தான் ஓமண்டோ புடி. ஏன் மண்டோ புடிடா? ஐயா மாத்தி போட்டாடா. பிரிச்சுக்கடா. போறோம். அபிச்சி. பன்னீர் படுத்துறேன். போடுப்பா போடுப்பா. புதுச்சட்டி. 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 ஆட்டா கரிச்சட்டி. கரிச்சட்டியா? வாங்க மாலை போதும். வீதியிலே என் சாவி போகிறதா 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 அண்ணவரே போகிறதா